கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? அது அசையாது. ஆமேன். நம்மை அசைப்பதற்கு யாராலும் எவராலும் எந்த வல்லமையாலும் முடியாது. ஏன்? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென். We are going to invite the spirit of truth. சத்திய ஆவியானவரை அப்படியே வெல்கம் பண்ணலாமா? சொல்லுங்களேன், உங்க உதடுகளை திறந்து சத்திய ஆவியானவரே. ஷிந்தரேலா கோபேசே. சத்திய ஆவியானவரே, வசனம் சொல்லுகிறது, அவர் வந்தால் அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சத்தியத்துக்கு நம்மளே போக முடியாது. We cannot run into the truth. We cannot find the truth until the Spirit of God comes. அவர் தான் நம்மளை நடத்த முடியும். Only He can guide us. Only He can take us to the truth. Mehato sehate helavo nialashe oriala tera hasera turema. நல்லா அப்படியே ஆண்டவர் இடத்துல உங்க இருதயம் வாஞ்சி கேட்டோம்ப்பா. சத்திய ஆவியானவரே, எனக்கு தேவையான அந்த சத்தியத்திற்குள்ளே என்னை நடத்தும். டேக் மீ லார்ட், டேக் மீ. என் குடும்பத்திற்கு தேவையான சத்தியத்திற்குள்ளே என்னை நடத்தும். ஆர்க்குக்கு தேவையான சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்தும். நியமோ ஷேகரபோ ரியாலா சேராலா தேரா கனுமே. அப்படியே கொஞ்சம் டங்ஸ்ல பாடலாமா? பாடலாமா? தேஹா துஹாலா ஷீதே சேனா நியாந்தோ மே ஹாந்தே சே காலா துஹா தேரா மோஹாந்தே ரே நியாந்தோ பலா ஷேதே சே காலோ தே மாதுரேபா. We welcome you, Lord. We welcome you, Lord. We welcome you, Lord. Niase Nirvarume 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 Aviyanavare Nirvarume 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 Aviyanavare. மறுபடியும் நீர்வாருமே நீர்வாருமே. ஏக்கத்தோடு வாஞ்சையோடு ஆசையோடு ஒரு மான் தண்ணீர் தவிக்கும் பொழுது, நீரோடை வாஞ்சிக்கும் பொழுது அது கூப்பிடாது, அது கதறும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் மேலே ஒரு ஏக்கத்தின் கதறலின் சத்தம், ஓரியாசே ஆர்க்கிலிருந்து கதறலின் சத்தம் வருமே. ரகலாசே கலா. ஒரு கதறலின் சத்தம், ஒரு கதறலின் சத்தம். நீர் வரணும் அப்பா. நீர்வாருமே நீர்வாருமே நீர்வாருமே. ஆவியே ஆவியே நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே. நீங்க எப்படி வரணும்னு விரும்புறீங்களோ நீர் எங்க மத்தியில் அப்படி வாங்கப்பா. ரியாசே நீ நெருப்பாய் வருவே, மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல. எசேரா கலா சேரா ஹலா துரே. நீர் வந்தாய் என் சூழ்நிலை மாறுமே. இந்த அட்மாஸ்பியர்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த நாளில் கட்டளையிடட்டும். முடியாததும் சாத்தியமாகுமே. மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுமா? முடியாது.
மனுஷனிடத்தில் கேட்டு அவன் சொல்லுவான் முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது ஆகும், அது ஆகும். மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் விழும், அவர் வந்தால் அது ஆகும். அரசே நீங்க வந்தால் என் மலைகள் அரசே என் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம் ஆகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே ஆவியான கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். அவர் நம் மலைகளை சமுத்திரத்தில் தள்ளும்படி வந்திருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மாற்றும்படி வந்திருக்கிறார். சத்தியத்துக்குள் நம்மை நடத்தும்படி வந்திருக்கிறார். புல்லுள்ள இடங்களுக்கு நம் கையை பிடித்து கொண்டு போய் நிறுத்த அவர் வந்திருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நம்மை நடத்தி கொண்டு போக என் நல்ல மேய்ப்பன் அவர் வந்திருக்கிறார். ஓ ஷேரா காலா திசே. Thank you, Holy Spirit of God. We welcome you, we welcome you. அப்படியே ஒரு கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி எல்லா துதிக்கும் சொல்லலாமா? எல்லா கணத்துக்கும் எல்லா மேன்மைக்கும் நீர் ஒருவரே பாத்திரரப்பா. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? I am so glad. Amen. I am glad that the Spirit of God, amen, நம்ம நடுவில் வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க இன்றைக்கு ஏதோ ஒன்றை? எத்தனை பேரால் அதை சென்ஸ் பண்ண முடியுது? என் உள்ளுணர்வு சொல்லுகிறது இன்றைக்கு எனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ஆமென், ஆமென். I can feel. அந்த குருடன் கண்ணு தெரியாது, இயேசு அந்த வழியாய் கடந்து போகிறார். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது. என்ன வருது? கேட்கிறான், யார் யார் போகிறார்? அவன் பார்க்கல, அவன் உணர்ந்தான். யாரோ ஒருவர் அவர் கடந்து போகிறார், இவரால் என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற முடியும் என்ற உணர்வு. He felt that today is the day that my life is going to get transformed. Amen. அவன் உணர்வு சொல்லினது என்னை கடந்து போகிற இத்தனை வருஷம் எத்தனையோ மனுஷன் இந்த குருடனை கடந்து போயிருக்கிறார். ஆமென். ஆனா அவன் உள்ள சொல்லுச்சு, இன்றைக்கு கடந்து போகிறவர் இதற்கு முன்பாக கடந்து போனவரை போல அல்ல, அவருக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. He felt inside. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க, நான் உணர்கிறேன் இன்றைக்கு என்னுடைய நாள் என்று? ஹல்லேலூயா. நான் உணர்கிறேன் கர்த்தருடைய பிரசன்னம் இன்றைக்கு கடந்து போகிறது. ஆமென். நான் உணர்கிறேன் என் அப்பா அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல போறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் அப்பா சொல்ல போறார் அவளை கூட்டிட்டு வா? ஆமென். இன்றைக்கு அவள் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். இன்றைக்கு அவன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? நான் ஃபீல் பண்ணுறேன், ஆவியில் நான் உணர்கிறேன் கர்த்தர் இன்றைக்கு ஏதோ ஒன்றை எனக்காக உங்களுக்காக செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து இதே பிரசன்னத்தோட, இதே நல்லா உங்கள் உதடுகள் பேச முடிஞ்சா டங்ஸில் பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி we can actually minimize the power of God. ஆமென். நம்புறீங்களா? ஆமாம். மனிதர்களால் தேவனுடைய வல்லமையை குறுக்கிட முடியும், குறைக்க முடியும், நிறுத்த முடியும். ஆமென். அவர் வளர்ந்த ஊருக்கு அவர் போய் சுவிசேஷத்தை சொல்லி அவருடைய வல்லமையை விளங்கச் செய்ய அவருக்கு ஆசை. ஆனால் அவர்களுக்கு ஆசை இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நம்பாததுனால பெருசாக அவரை ஒன்றும் பண்ணல, சும்மா கொஞ்சம் பேரை. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம். உங்கள் ஆசையும் உங்கள் தாகமும் கர்த்தருடைய வல்லமையை பெருக்க முடியும், குறைக்கவும் முடியும். இன்னைக்கு ஒரு பெருக்கத்தினால். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி, தகுதியே இல்லாத எங்களை
கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற குடும்பமாய் தெரிந்து கொண்ட தேவனை நான் முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஆமாம், ஒன்றுக்கும் உதவாத எங்களை கர்த்தர் கைப்பிடிச்சு கர்த்தர் நடத்தி வருகிற விதத்தை நான் நினைத்து பார்க்கும் பொழுது கண்ணீரை தவிர வேறு வார்த்தைகள் எனக்கு வருகிறதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அண்ணனுக்கு நான் முதலாவது என்னுடைய நன்றிகள் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். I am so marveled at the anointing they carry. Amen. The vision they carry. அவங்களுடைய தரிசனங்களும் அவருடைய அபிஷேகமும் ரொம்ப பெருசு. அவர்களோடு இணைந்து நிற்கிறதற்கு நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். திருச்சபை அம்மாவுக்காக அப்பாவுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த திருச்சபை ஞாயிறுக்காக வந்திருக்கிற எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்? ஆர்க்குக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் மறுபக்கம் குறையுதே, நாள் குறையுதேன்ற ஒரு வேதனையும் இருக்குது. நம்மளை கேட்டால் சொல்லுவோம், வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், இப்படியே இருந்துருவோம். ஆமென். அப்படி ஒரு தேவ பிரசன்னத்தை கர்த்தர் நம்ம மத்தியில் பலமாக இறக்கி கொண்டிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்ப வேண்டியது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 to 4 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு புத்தகம், ஒரு வசனம். ஃபர்ஸ்ட் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாமா? ஆமென். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த விஷனை ஏசாயா பார்த்தாலும் இந்த வசனத்தை வாசிக்க நீங்கள் அதை அப்படியே இமேஜின் பண்ண உங்களை நான் என்ன பண்ணுறேன்? என்கரேஜ் பண்ணுறேன். ஆமென். அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. ஒரு சிங்காசனத்தை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டீங்களா? ஆமென். ஆமாம், தவறான விஷயத்தை எவ்வளோ இமேஜின் பண்ணுறோம். ஒருத்தங்க வாரம் பிரைஸ் லாட் சொல்லுவாங்க. அந்த வாரம் பிரைஸ் லாட் சொல்லாமல் போயிட்டா என்னென்னமோ யோசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம எதை இமேஜின் பண்ண போகிறோம்னா, அவர் பார்த்ததை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? அவர் சொல்கிறாரு, உசியா என்கிற ஒரு நல்ல ராஜா. ஆமென். அவர் அரசாண்டு முடிந்து நல்ல ராஜா, நல்லா ஆரம்பித்தவர் தான். ஆனால் முடியும் போது நல்லா முடியலை. ஹல்லேலூயா. எஸ், அவருடைய கிங்டம், அவருடைய கிங்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது he started it very well. His run was very good. ஆனால் எண்ட் என்ன ஆயிடுச்சு? அவர் மரணம் அடைந்த அந்த நாட்களில் தான் ஏசாயாவின் ஊழியம் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், சிலவைகள் மரித்தால் தான் சிலவைகள் எழும்ப முடியும். ஆமென். இல்லைனா இந்த வார்த்தை அங்கே போட வேண்டிய அவசியமே. ஆமென். ஒரு எழுப்புதலுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணப்படணும்? அடக்கம் பண்ணப்படணும். அதுனா ஞானஸ்தானம். அடக்கம் பண்ணப்படாவிட்டால் எழும்ப முடியாது. அந்த மாதிரி உசியா மரணம் அடைஞ்சாரு. இப்போ ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறாரு. உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தை நான் பார்க்கிறேன். அந்த சிங்காசனத்தின் மேல தேவன் வீற்றிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய வஸ்திர தொங்கல். எத்தனை பேர் இந்த கல்யாணத்துல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே ஒரு நீளமா கல்யாண பெண் என்ன பண்ணோம்? ஆமா, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் முழுவதும் நிரம்பி இருக்கு. ஆமென். இந்த காட்சி ஏதோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்க்குற காட்சி இல்லை. இது ஒரு பிரம்மாண்டமான காட்சி. அதாவது வாய்ப்பழக்க செய்கிற காட்சி. ஆமென். இதை பார்க்கும்போது தன்னை மறந்து, தன் நிலையை மறந்து, அப்படி எப்பயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஆமென். டூருக்கெல்லாம் போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போது அப்படியே உங்களையே மறந்துடுவீங்க. அந்த மலை மேலே நின்று பார்த்தபோது, அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தபோது, இல்லை அந்த கட்டிடங்களை பார்த்தபோது எப்படி இதை செஞ்சாங்க அப்படின்னு அந்த பிரம்மாண்டத்தில் வாயடைச்சு போகிற மாதிரி ஒரு உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறதை ஏசாயா பார்க்குறாரு. அடுத்து என்ன பார்க்குறாருன்னு வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. அல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கிறோம், இங்க ஒரு ஹெவன்லி பீயிங், சேராபீன்களை அவர் பார்க்கிறார். ஆமென். தேவனை பார்க்கிறார். தேவனுக்கு மேலாக சேராபீன்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறத பார்க்கிறாரு. அதில் என்ன பியூட்டினா, நம்ம பார்க்குற மாதிரி 2 ரெக்கையுள்ள ஏஞ்சல்ஸ் அவங்க இல்லை. நம்ம பார்க்குற மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க இல்லை. அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. சொல்லுங்க என் கூட சேர்ந்து, எப்படி இருக்கிறாங்க?
பிரம்மாண்டம், ஹெவன் மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? பரலோகம்தான் ஏன் பேச்சு இருக்கா? பேசுகிறீங்களா பரலோகத்தை குறித்து? நம்ம பரலோகத்துக்கு போனால் எப்படி இருக்கும், அங்கே தங்க வீதியில் நடந்தால் எப்படி இருக்கும் இல்லை? அப்படியெல்லாம் பேசியிருக்கிறீங்களா? நான் பேசியிருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ரொம்ப கம்மி தான். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நம்ம நினைவே அது மேலே இல்லைன்னா எப்படி? ஆமென். இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரம்மாண்டமாக இருக்காங்க சேராபீன்கள். 4 செட்டைகளை தங்களுடைய முகத்தையும் தங்களுடைய சரீரத்தையும் மூட பயன்படுத்தி 2 செட்டைகளால் பறந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சில வார்த்தைகளை சொல்லுகிறாங்க. இதுதான் அவர் கேட்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4 செட்டைகள் இண்டிகேட்ஸ் த ஹியூமிலியேஷன் அண்ட் த அடோரேஷன். அதாவது தங்களை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துவதற்கு அவர்கள் தங்களை மறைத்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறாங்க. நம்பர் 1. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 சட்டைகள் இருக்கு பாருங்க. 6 சட்டைகள் எழுதுறீங்கன்னா 6 = 4 + 2 அப்படின்னு எழுதுங்க. ஆமென். 4 நம்பர் 4 என்னன்னா ஹம்பிள்னஸ், ஹியூமிலியேஷன் அண்ட் அடோரேஷன். அதாவது தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துவதற்காக தன்னை மறைத்து கொண்டு அவர் என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. அண்ட் 4 + 2 ரெண்டாவது நம்பர் 2 எதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்கன்னா பறக்குறாங்க. பறக்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? we are ready for action. ஆமென். என்ன அர்த்தம்? we are ready for action. சொல்லு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நாங்க என்ன பண்றோம், இதோ ரெடியா இருக்கோம். alert and action. சொல்லுங்க என் கூட சேர்ந்து, alert and action. அவர் என்ன சொல்லுவாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிற 2 சட்டைகள். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்று சொல்லுகிறதற்கு 4 சட்டைகள். ஓகே, எழுதிட்டீங்களா? 6 = 4 + 2. நான் இன்னைக்கு மேக்ஸ் டீச்சராகவே மாறிட்டேன். ஆனால் எனக்கு மேக்ஸே பிடிக்காது. எத்தனை பேருக்கு மேக்ஸ் பிடிக்காது? நிறைய. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் வாசிக்கலாமா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம வாசிப்போம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 3 முறை சொல்றாங்க. ஏன் 3 முறை சொன்னாங்க? பிதா, குமாரன், பரிசுத்தர். அல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்க பரிசுத்தர்னு சொல்றீங்களோ 3 முறை சொல்லுங்க. ஏன்னா பரலோகத்தை தான் நம்ம காப்பி பண்ணோம். ஏன்னா அங்கே தான் போகிறோம். ஆமென். அங்கே போய் நீங்க பரிசுத்தர் சொல்லி நிறுத்திட்டீங்கன்னா மற்றவங்களாம் 2 முறை சொல்லும் போது, ஆமென், ஆமா தானே? சில திருச்சபைகளில் ஒரு குறிப்பிட்ட வேதம் வாசித்த உடனே எழணும், முடிச்ச உடனே உட்காரணும். அதை தெரியாமல் புதுசாக யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா எப்போ எழுறதுன்னு தெரியாது, எப்போ உட்காரதுன்னு முழிப்பாங்க. அதனால பரலோகத்துக்கு போய் முழிக்கக்கூடாது. பரிசுத்தர். அதனால தான் ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். எப்படி சொல்லணுமா? பரிசுத்தர் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி, பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பாடலாமா? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹோசன்னா 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 ஹோசன்னா. சத்தம் உயர்த்தி, we are going to join the angels. சேராபீன்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க போறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஜாயின் பண்ணிக்கோங்க. heavenly choir-ஓட ஜாயின் பண்ணிக்கோங்க. heavenly choir-ஓட ஜாயின் பண்ணிக்கோங்க. sing it in spirit. ஆவியில பாடலாமா? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அந்நிய பாஷையில பாட போறோம். we are going to sing in tongues. ragarashe rigarala shidarala vihadore mahatara shihadure rahatira shiladara rihadara. பரிசுத்தர் பரிசுத்தர். yes. ரிகவோரி ராதிரா சேரபோதிரலா. பயபக்தியோடு பயபக்தியோடு ரியா சேரா கரலா. இணைந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஓ, இணைந்து கொள்ளுகிறோம்.
நானா ஷீரா சேரலா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஈரா சேரா கரபா திரபா சேரலா நியாலாஷே. ஆமென் ஆமென் ஆமென். இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, பரலோகத்துக்கு போய் நம்ம முழிக்க போறதில்ல. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போனா ஏய் நீ நியூ கம்மர் தானே அப்படின்னு கேட்பாங்க. நாங்கெல்லாம் நியூ கம்மர் இல்லை, கீழேயே அதான் பண்ணிட்டு வந்தோம். Amen. We are not going to be a new person in heaven because we are doing it right here. Amen. We are going to become an expert. Hallelujah. எப்படி ஆக போறோம்? எக்ஸ்பர்ட். இந்த எக்ஸ்பர்ட் ஆயிட்ட அப்புறம் சேராபீன்கள் எல்லாம் பார்ப்பாங்க, எப்படி தான் இவங்கெல்லாம் பாட போறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுது, நமக்கென்று கர்த்தர் புது பாட்டை வைத்திருக்கிறார். ஆமென். அவர்களெல்லாம் என்ன பாடினாங்களே தெரியுமா? புது பாட்டை பாடினாங்க. ஆமென். இங்க கத்துக்கிறது மட்டும் இல்ல, புது புது பாடல்களா நம்ம கர்த்தருக்காக பாட போகிறோம். ஆமென். இவங்க அப்படியே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவங்க சத்தம் எப்படி இருந்தது தெரியுமா? பரிசுத்தர் 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 அப்படியெல்லாம் இல்லை. அவங்க சத்தம் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த சத்தத்தினுடைய வல்லமை. அடுத்த வசனம் என்ன சொல்ல? கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புகைய ஆரம்பிச்சுச்சுன்னா அடுத்து அக்கினி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க பாடுகிற பாடல், உங்கள் ஆராதனை, உங்க தொண்டையிலிருந்து வெளிப்படுகிற அந்த சத்தம் தான் அக்கினிக்கு ஆரம்ப புள்ளி. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எஸ். பைபிள் சொல்லுது, அவங்களுடைய சத்தத்தின் துணி எப்படி இருந்தது தெரியுமா? வாசலெல்லாம் ஆடுது. ஆமென். எப்படி பாடணும்? பரிசுத்தர். கொஞ்சம் வெயிட் கொடுத்து பாடி பார்ப்போமா? கொஞ்சம் வெயிட். லெட் அஸ் கிவ் சம் ஃபோர்ஸ் இன் आवर tongues. ஆமென். த்ரோட்ல கொஞ்சம் வெயிட் கொடுத்து பாடலாமா? சிஸ்டர் எனக்கு அப்படிதான் வரும் சிஸ்டர் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப கர்த்தர் எப்படி, ஏன் நான் அப்படி சொல்றேன்? ஏன் சிஸ்டர் நாங்க மெல்லிசா பாடினா கர்த்தர் கேட்க மாட்டாரு? கண்டிப்பா கேட்பார். ஆமென். ஆனா இப்ப நம்ம அவங்களோட கொஞ்சம் ஈடு கொடுக்கணும் இல்ல? சேராபீன்களுக்கு ஈடு கொடுக்கணும். அவங்க பாடும்போது வாசல் அசையுதுன்னா நம்ம பாடும்போதும் வாசல் அசையணும். இன்றைக்கு ஒரு புகை ஆரம்பித்து அது அக்கினியாய் மாறப்போகுது. எல்லா கைகளை உயர்த்தி வைராக்கியத்தோடு பரிசுத்தர் பரிசுத்தர் பாடலாமா? சத்தம் உயர்த்தி வாசலின் நிலைகள் அசையத்தக்கதாக. இன்னும் வெயிட்டா, இன்னும் வெயிட்டா. இதுவரை உங்க தொண்டை போகாத ரேஞ்சில பரிசுத்தர். சின்ன பிள்ளைங்க சத்தமா பாடுங்க, குட்டி பிள்ளைங்க சத்தமா பாடுங்க. கர்த்தருடைய மகிமை, அவர் வஸ்திரத்தின் பொங்கல் தேவாலயம் முழுவதும் நிரம்புகிற நேரம். பரிசுத்தர் பரிசுத்தர் கடைசி ஒரு தடவை பரிசுத்தர். லாஸ்ட் சான்ஸ். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கரங்களை தட்டி ராதே சேகபா ரியோ பாலா சேரபா திகோலியா சேதராதே ரபோகே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இதை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமென். இவருக்கு அங்கமெல்லாம் ஆடி போச்சு. என்ன போச்சு? அங்கமெல்லாம் ஆடி போச்சு. யாருக்கு? ஏசாயாக்கு. ஐயோ அதமானேன். என்ன சொல்லு, நம்ம பாஷையில சொன்னா முடிஞ்சதுடா சோலி. சோலியா ஜோலியா என்னன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம கதையே முடிஞ்சிச்சு. இவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனை நான் பார்த்துட்டேனே. இது பைபிள் முழுச தரிசனங்களை பார்க்கிற எல்லா மனுஷர்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். ஆமென். இந்த வார்த்தை அவர்கள் சொன்ன உடனே ஏசாயாவை பரிசுத்தப்படுத்தும்படி அங்க வாசிக்கலாமா? அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாமா? 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து
அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஒன்றை செய்வதற்கு முன்பாக, ஆமென், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, to become an honorable or a mighty vessel in the kingdom of God, you should encounter fire. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் வல்லமையுள்ள கருவியாய் நீங்கள் பயன்பட வேண்டும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறீங்க. we have come to the discipleship training. ஆமென். இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆர்க்குக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கைகளில் பலமாய் கிரியை செய்யப்படுகிற பாத்திரமா நான் இருக்கணும்னா அந்த மனிதன் நிச்சயமாக அக்கினியை சந்திக்காமல் வர முடியாது. ஹல்லேலூயா. You should encounter. எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு அக்கினி என்னை சந்திக்கிற நாள். ஹல்லேலூயா. Today is the day of encounter. ஆமென். எப்படி? பைபிளை நீங்க வாசிங்க, கர்த்தரால வல்லமையாக பயன்படுத்த லட்சக்கணக்கான ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பி கானானுக்குள் கொண்டு போக கர்த்தர் மோசேயை அழைச்சார். He encountered fire in the burning bush. ஆமென். ஆமா, அவர் எங்க அக்கினி தழலாய் பற்றி எரிகிற அந்த முட்செடியின் நடுவை சந்தித்ததுக்கு அப்புறமாக தான் அவருடைய வாழ்க்கையை மாறிச்சு. அதுவரை அவர் நினைச்சாரு, நான் ஆடுகளுக்கு பின்பாக இருப்பதற்காக தான் என்ன இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். ஆமென். சீஷர்களை வாசிங்க. சீஷர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, பயந்து ஒளிந்து பூட்டின அறைக்குள்ள யாராவது வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து எப்படி ஜெபிச்சிருப்பாங்க. பயந்து ஜெபிக்கிறவங்க எப்படி ஜெபிச்சிருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஹாஸ்டலில் ஜெபிக்கும் போது சத்தம் இல்லாமல் ஜெபிக்கணும். சத்தம் கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கை தட்டுற சத்தம் வரக்கூடாது. அதனால எப்படி சத்தம் இல்லாமல் பயந்து ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வெரி டஃப். அப்படி ஜெபிச்சுட்டு இருந்தவங்களை அக்கினி சந்திச்ச உடனே இப்ப ஆயிரங்களை கூட்டுகிற சத்தத்தின் துணி அவங்க வாயில வருது. ஆமென். அந்த அக்கினி சந்திச்ச உடனே தன்னை கைது செய்வாங்களா, தன்னை அடிப்பாங்களா, தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுப்பாங்களா, தனக்கு துக்கம் வந்துருமா, வேதனை வருமா, அது எதையுமே அவர்கள் யோசிக்கல. ஏன்னா when fire comes down, a transformation starts in the mind. ஆமென். அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அவருடைய மனதில் எல்லாம். இதுக்கப்புறமா இந்த அக்கினி சந்திச்சதுக்கு அப்புறம் விளைவுகளை குறித்து அவங்க யோசிக்கவே இல்லை. யாரும் என்ன பண்ண முடியல, அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே. அதுக்கப்புறமாக தான் பேதுரு ஒரு பெரிய தண்டாயுதமாய் கர்த்தருக்கென்று மாறுகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க ஆமென்? எலியா பின்னாடியே போன எலியாவையும் எலிசாவையும் அக்கினி பிரிச்சு, அந்த அக்கினியின் என்கவுண்டருக்கு அப்புறம் தான் சாதாரணமா பின்னாடியே போயிருந்த எலிசா இப்ப சால்வையை சுத்தி அடிச்சா விளக்குது நதி. ஹல்லேலூயா. ஆமா, ஐ எம் டெல்லிங் யூ, கர்த்தருக்காக பயன்படணும் நீங்க ஒருவேளை வாஞ்சையோடு இந்த ஸ்தலத்துக்கு வந்திருப்பீங்கன்னா, யூ ஹாவ் டு என்கவுண்டர் திஸ் ஃபயர். ஹல்லேலூயா. ஒன்று, அது உங்களை சுத்திகரிக்கும். ஆமென். இந்த சுத்திகரிப்பு இல்லாம கர்த்தருக்கு என்ன பண்ண முடியாது, பயன்பட முடியாது. ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு விதத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, விரும்புறவங்க மட்டும் கர்த்தருக்காக நான் பலமான, I should become a honorable vessel in the hand of God, ஆசையா இருந்தா சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா உங்க அக்கினி என்னை சந்திக்கட்டுமே, உங்க அக்கினி என்னை சந்திக்கட்டுமே, உங்க அக்கினி என்னை சந்திக்கட்டுமே. ராகபோ, கைகளை உயர்த்தி கேட்க போறீங்க, ஆண்டவரே உங்க அக்கினி என்னை சந்திக்கட்டுமே. சீதாராலோஷே, அக்கினியாய் என்னை சூழ்ந்து கொள்ளும். தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? அக்கினியின் பிளம்பாய் என்னை மாற்றும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன தெரியுமா? அனலின்றி வாழ்வதென்ன வாழ்க்கை, அனலாக எரிய செய்யுமே. இது பாஸ்டர் ஜெர்சன் அவங்க எழுதின பாட்டு. அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, அக்கினியாய் என்னை சூழ்ந்து கொள்ளும். பாடுறீங்களா என் கூட சேர்ந்து? 4 வரி தான் பாடலாமா? அக்கினியாய் என்னை சூழ்ந்து கொள்ளும். 2வது, அக்கினியின் பிளம்பாய் என்னை மாற்றும். இந்த அக்கினியை சந்திச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எரியிற
எப்படி கேண்டில் லைட்டா இருக்க மாட்டீங்க, அக்கினியின் பிழம்பா மாறிடுவீங்க. சொல்லுங்க ஆமென். ஆமா, மங்கி எரிகிற விளக்கெல்லாம் இந்த அக்கினியை சந்தித்த உடனே அக்கினியின் பிழம்பாய் மாறணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா சிஸ்டர், நான் மங்கி தான் எரிகிறேன், ஆனா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், நான் அக்கினியின் பிழம்பாய் மாற போறேன். பாடலாமா? அக்கினியாய் என்னை சூழ்ந்து கொள்ளும், அக்கினியின் பிழம்பாய், அக்கினியின் பிழம்பாய் என்னை மாற்றும். அனலின்றி வாழ்வதென்ன வாழ்க்கை, அனலின்றி வாழ்வதென்ன வாழ்க்கை, அனலாக அனலாக எரிய செய்யுமே. மறுபடியுமா? அக்கினியா என்னை சூழ்ந்து கொள்ளும். எஸ், அக்கினியின் பிழம்பாய், அக்கினியின் பிழம்பாய் என்னை மாற்றும். அனலின்றி வாழ்வதென்ன வாழ்க்கை, அனலின்றி வாழ்வதென்ன வாழ்க்கை, அனலாக எரிய செய்யுமே. மகிமையே மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே. பாடலாமா? மகிமையே மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே. ஆசை வந்துருச்சா? ஆசை வந்துருச்சா? இந்த அக்கினியை நான் சந்திச்சே ஆகணும், இந்த அக்கினி என்ன சந்திச்சே ஆகணும். ஏன்னா ஆட்டு இடையனை தலைவனாய் மாற்றினது இந்த அக்கினி. மாடுகளுக்கு பின்பாக இருந்தவனை தீர்க்கதரிசியாய் மாற்றினது இந்த அக்கினி. மீன் பிடித்தவனை ஆயிரங்களை கர்த்தருக்காக பிடிக்க வைத்தது இந்த அக்கினி. இந்த ஆர்க்குக்கு இந்த நாளில் உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இந்த அக்கினியை நான் சந்திக்காம நான் திரும்ப போறதில்ல ஆண்டவரே. ஏஸ் எப்படி போனார் ஏசா? போக மாட்டேன். ஆமென். இந்த அக்கினி சந்திக்காம நான் என்ன பண்ண மாட்டேன்? ரிவர்ஸ் கீரே இல்லைங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அடம் பிடிக்க போறீங்க? I have to meet. ஆமென். நான் சந்திக்கணும். லார்ட், I need that encounter today. கேளுங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் எல்லாம் பிரசங்கத்தை கேட்டேனா என்னுடைய வாலிப நாட்களில் என் உதடுகளும் என் உள்ளமும் அதை கேட்க அழுது அதை ஜெபமாய் மாற்றிக்கொண்டே இருப்பேன். ஆமென். அன்றைக்கு நான் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே ஜெபிச்ச ஜெபங்கள் தான் இன்றைக்கு பலனா என் கண்கள் காண்கிறது. அல்லேலூயா. அதனால டோன்ட் ஜஸ்ட் ஸ்டாப். உங்கள் காதுக்கு மட்டும் வேலை கொடுக்காதீங்க, உங்கள் ஆத்துமா பேசிக்கிட்டு இருக்கட்டும் கர்த்தரிடத்துல. ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாமா? இதோட முடியல, இப்போதான் நம்ம முக்கியமான பாயிண்ட்கே வரும். இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன், இவ்வளவு பிரம்மாண்டமான கிரியேச்சர்ஸ், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை செய்யறதுக்கு ஆயத்தமுள்ள சிறகுகளை அடித்து கொண்டிருக்கிற சேராபீன்கள். இப்ப ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வரணும் தெரியுமா? நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் சேனைகளின் கர்த்தராமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் வாயிலிருந்து என்ன வருது பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிங்களேன். 8வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன், பரிசுத்த தேவன், அவர் சொன்னா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆயத்தமுள்ள சேராபீன்கள் நடுவில் இருக்கிற தேவன். அவர் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்ல, சில பேர்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது வி திங்க் அவங்களுக்கெல்லாம் கஷ்டமே இருக்காது, அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படி நினைப்பீங்கல்ல. நினைச்சிருக்கிறீங்களா? அவங்களுக்கெல்லாம் என்னப்பா நல்ல வீடு, நல்ல புருஷன், நல்ல பிள்ளைங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க உள்ளத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா கதையே வேற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய காட்சியை பார்த்தோன்னா ஏசாயா நினைச்சிருப்பாரு என்ன ஆண்டவர் சொல்ல போறாரோ. ஆனால் ஆண்டவருடைய உள்ளம் அங்க எப்படி இருக்கு தெரியுமா? யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்,
அப்பா நீங்க சொன்னா செய்யறதுக்கு இவ்வளவு மைட்டியான பீப்புள் உங்களை சுற்றி இருக்கும்போது என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா காற்று அடிச்சு காடைய வர வைக்கும். நீர் ஒரு காற்றை அனுப்பினா செங்கடல் பிளந்து நிற்கும். ஆமென். நீங்க சொன்னா ஆகும், நீங்க கட்டளையிட்டா நிற்கும். இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன், யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியம் நம் காரியமாய் போவார்? திரித்துவ தேவன் 3 பேரும் பேசிக்கிறாங்க நினைக்கிறேன். சும்மா லெட் அஸ் இமேஜின். அதை கட் பண்ணி போட்டுற போறாங்க. ஆமென். ஆமா, லைவ் போனாலே கால் நடுங்கிட்டே இருக்கும் எனக்கு. ஏன்? எதையாவது ஒன்று கட் பண்ணி போட்டு நம்மளை வைரலாக்கி. ஆமாம், சரி, எனக்கு அதனால கொஞ்சம் பயந்துடே தான் நான் இருப்பேன். ஓகே, திரித்துவ தேவன் அவங்க 3ல் 1. தமிழ் தான் ரொம்ப அழகு. இன் இங்கிலீஷ் இட் இஸ் ஜஸ்ட் ட்ரினிட்டி. தமிழ் இட் இஸ் திரித்துவம் திரியேகம். திரித்துவம்னா 3ல் 1, திரியேகம்னா 3 சேர்ந்து ஒரு செயலை செய்கிறார். ஆமென். ஆமாம், திரித்துவம்னா 3 காட், 3ல் 1 தெய்வம், ஒருவர், அவங்க 3 பேர் ஒருத்தங்க. ஆனால் திரியேகம்னா 3 பேரும் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நினைக்கிறேன் யார் நம் காரியமாய் போவார் அப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவர் இப்படி கேட்குறாரு தோணுதா உங்களுக்கு? அவர் நினச்சா எல்லாமே செய்யலாமே. அவர் ஏன் தெரியுமா கேட்குறாரு? என் கூட சேர்ந்து அதுக்கான பதிலை நம்ம வாசிக்க போகிறோமே. சங்கீதம் 115:16. 115 எடுத்தவங்க சத்தமாக வாசிக்கலாமா? 115:16 அதுக்கான ஆன்சர் அங்கே தான் இருக்கு. வாசிக்கலாமா? வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அவ்வளோதாங்க ஆன்சர். சிஸ்டர், கொஷின் புரிஞ்சிச்சு சிஸ்டர், ஆனால் ஆன்சர் புரியல சிஸ்டர். எத்தனை பேர்? ஏன் தெரியுமா? இந்த பூமியை உண்டாக்கி ஆண்டவர் யார் கையில் கொடுத்துட்டாருங்க? வானங்கள் கர்த்தருடையவைகள். ஆனால் பூமியை இல்லை, பூமியையோ யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நான் நினைக்கிறேன் இதை எழுதும் போது கொஞ்சம் ஐயோ பூமியவே இவங்கிட்ட கொடுத்துட்டோமேன்னு ஒரு பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். இப்போ என்ன ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறார்னா, அவர் அவ்வளவு மகத்துவமான தேவன் தான். அவர் பூமியில ஒரு காரியத்தை செய்யணும்னா அதற்கு பூமியில் சரீரங்களை உடைய ஆவி ஆத்துமா தேவை. அல்லேலூயா. ஏன்னா இந்த பூமி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? கர்த்தர் நமக்கு தான் கொடுத்தார். இதில் ஒரு வார்த்தை ரொம்ப, யோபு 9:24 வாசிச்சு பாருங்களேன். அதில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பூமியை கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். யோபு 9:24 வாசிக்கலாமா? உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்களேன், கர்த்தர் ஆதாம் ஏவாள் கிட்ட பூமியை கொடுத்தா இவர் கொண்டு போய் விக்கெட் பிசாசு கிட்ட கொடுத்துட்டார். ஆமென். ஆமா, இதுதான் பூமியுடைய நிலைமை. இயேசு இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பரலோகத்தில் தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அதை செயல்படுத்துவதற்கு பூமியில் ஆண்டவருக்கு மனிதர்கள் தேவை. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன் ஏன் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமா போவார்னா, பூமியில கிரியை செய்கிறதற்கு கர்த்தர் இன்றைக்கு ஒருத்தரை தேடுறார். ஆர்க்குக்கு வந்திருக்கிற நீங்க ஏசாயாவை போல இதோ இருக்கிறேன் என்னை அனுப்பும்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை எடுத்து இன்றைக்கு பயன்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பூமி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அந்த பகுதியை எடுத்துட்டு வரல, ஆனால் ஐ வாண்ட் டு கோரிலேட். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. கிங்டம் கர்த்தர் யாருக்கு கொடுத்தாருன்னா தாவீது ராஜாவுக்கு தான் கொடுத்தார். எஸ் ஆர் நோ? ஆமா தானே? தாவீதுக்கு இந்த கிங்டம் கொடுத்ததுக்கு அப்புறமா அப்சலோன் ரொம்ப தந்திரமா வழியில வர்றவங்க கிட்டலாம் பேசி எல்லாரையும் மயக்கி தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து ஆள் சேர்த்து கொண்டு ராஜ்யத்தை என்ன பண்ணிக்கிறார்? கைப்பற்றிக்கிறார். இதுதான் பிசாசும் ஏதேன்ல பண்ணார். ஆமாவா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? இதே தான் அப்சலோன் என்ன பண்ணாரோ தாவீதுக்கு, திஸ் வேர்ல்ட் அண்ட் திஸ் வேர்ல்ட் வாஸ் given to me. தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதை அப்படியே அப்சலோம் என்ன பண்றாரு? வஞ்சகமா அடுத்தடுத்து தலைமுறைக்கு கொடுக்கிறது வேற, வஞ்சகமா அந்த கிங்டம் என்ன பண்றாரு? பறித்து கொள்ளுகிறார். இப்ப தாவீது என்ன பண்றாரு? அழகா வெறும் காலோட என்ன பண்ணிட்டார்? ஓடி போயிட்டார். அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்துச்சு, அவரு கூட்டு ஓடி போயிட்டார். அந்த பகுதி ஐ didn't bring that word but I am reminded of that.
பிகாஸ் we are speaking about fire. ஓடி போறார். இப்ப தாவீதை எப்படி கவுத்தலாம், தாவீதை எப்படி கொல்லலாம், அவர் கதையை முடிச்சாதானே எப்பவுமே நம்மளே ஆள முடியும் அப்படின்னு அப்சலோம் திட்டம் போடும் பொழுது, தாவீதுடைய ஒரு ஆள் ஊசாயின்னு ஒரு ஆளை தாவீது என்ன பண்றாரு, உள்ள வச்சிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல ஞானிகள் தலைச்சிறந்தவங்க எல்லாம் உட்காந்து எப்படி தாவீதை கொலை பண்ணி அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் முடிச்சு கட்டி இந்த ராஜ்யத்தை நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு ஆளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் ரொம்ப நல்லா இதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நமக்காக எதிரியின் பந்தியில் கூட ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் நடந்துச்சு. மொத்த பேரும் எனக்கு அகேன்ஸ்டாக திரும்பும் போது கர்த்தர் எனக்காக ஒரு ஆளை வச்சுருந்தார். ஹல்லேலூயா, ஆமாம். அது வந்து ஒரு பெரிய சம்பவம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் செய்வார். ஊசாயை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க பேசிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோன்னா ராஜாமத்தில் போய் என்ன பண்ணலாம், அடித்து தாவீதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஊசாய் ஒரு வார்த்தை சொல்லுவார், அப்சலோம், உங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவோட இருக்கிறவங்களும் ராஜ்யம் தன்னை விட்டு போய்விட்டதுனால அவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க, குட்டியை பறிகொடுத்த கரடியை போல மனம் எரிந்து கொண்டு இருக்கிறாங்க. நீ சும்மா சாதாரணமாக போய் அவங்கள அடித்து தூக்கிடலான்னு நினைக்காத. உங்கள் அப்பா அதில் எப்படி இருக்குன்னா, உன் தகப்பனாகிய தாவீது யுத்த புருஷன் இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் when I read it I was marveled. ஏன்னா ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா இருக்கு, அவன் வெறும் யுத்த புருஷன் இல்லை, he is not just a man of war but he is an expert in war. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே பிரச்சனைகளை அனுப்புறீங்க, உங்களை கர்த்தர் எக்ஸ்பர்ட் ஆக்கிட்டு இருக்கிறார் யுத்தத்தில். தாவீதா சொல்றார், என் விரல்களை கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். அல்லேலூயா. என் புயங்களை கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். ஏன் அதை செய்கிறார்? என்னுடைய கிங்டம், எனக்கு வாக்கு பண்ண வேண்டப்பட்டது, என் தலைமுறை வாழ வேண்டிய கிங்டம். ஆனால் நயவஞ்சகமா அப்சலோம் பறித்த உடனே அவர்கள் உள்ளம் அந்த வேர்டை நல்லா டீட்டெயில்டா நீதிமொழிகளும் இருக்கு. ஒரு கரடி தான் குட்டியை பறி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தன் குட்டி காணாம போயிருச்சுன்னா அந்த கரடிக்கு எதிரில் நீங்க போய் நிற்கவே முடியாது. ஆமென். அது வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும், அது இருதயம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் எது எதிரில் வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ அதோடைய நோக்கம் எல்லாம் தான் பறி கொடுத்த குட்டியை வாங்கணும். இதுதான் தாவீதுடைய இருதயம். இன்றைக்கு ஆர்க்கில் இருக்கிறவங்களுடைய மனம் எரியணும். ஆமென். எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 8ஆம் வசனம். தேங்க்யூ ஸோ மச். எடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சேர்ந்து எல்லாரும் வாசிப்போமா? மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷனும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல, என்னங்க வார்த்தை, அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, மனம் எரிகிறவர்கள். எப்பா, அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு. அந்த ஃபயருக்கு முன்னாடி உன்னுடைய எத்தனை காலாட்களும் குதிரைகளும் நிற்க முடியாது. அல்லேலூயா. ஐ எம் டெல்லிங் யூ, இன்னைக்கு அந்த ஃபயர் உங்க உள்ளத்துல எரியணும். ஏன் தெரியுமா? இந்த பூமி எனக்கு கொடுக்கப்பட்டது. You have to own the authority back. இதை ஏதோ விக்கெட் கையில், ஏதோ துன்மார்க்கன் கையில் கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆர்க்கு கொண்டு வரல. எதற்காக கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? மனம் எரியணும். ஆமென். எப்படி இந்த நாட்களில் தான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். என் கணவர் ரொம்ப சோஷியல் நாலேஜ் ரொம்ப இருக்கும், அவர் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பார். அப்போ இந்த ட்ரெயின்ஸ் பற்றி ஒரு நாள் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். சும்மா நான் போகிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது, அப்பா இது என்னப்பா, அப்பா அது என்னப்பான்னு சின்ன பிள்ளை மாதிரி கேட்பேன். அவரும் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்போ தான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். அப்போல்லாம் என்ன, கரி நெருப்பு போட்டு கோல் ட்ரெயின்ஸ், ஃபயர் எரிய எரிய தான் என்ஜின் என்ன பண்ணோம். இன்னைக்கு ஏன் என்ஜின், ஏன் சிஸ்டர் மெக்கானிக் ஷெட்லே நிற்கிது, மனம் எரியவில்லை. குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி இருக்கணும் ஆர்க்கில் இருக்கிறவங்க. ஆமென். எதிர்க்க யாரு வந்தாலும் தூக்கி போட்டுட்டு போயிடணும். ஆமென். டுடே ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. ஆமென். நான் பார்க்குறேன் நிறைய இடத்துக்கு நாங்கள் போகிறதுனால we see the lot of people want to do something for God, but what is lacking in them? ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம், என்னுடைய ஜப அறையில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம்,
பிரின்சி, ஊழியம் செய்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் உன் நோக்கத்தை எப்பவுமே சீர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? நான் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னா என் இன்டென்ஷன் என்ன? என் இன்டென்ஷன் கிங்டம். நான் இழந்த அந்த கிங்டமை மறுபடியும் பெறணும். ஆமென். சாத்தானிடத்தில் பறி கொடுத்தேன். ஒருவேளை ஆதாம் வெறுங்காலா துரத்தப்பட்டிருக்கலாம், தாவீது மாதிரி வெறுங்காலா வெளியே வந்துட்டாரு. ஆமென். ஆனா நம்முடைய மனம் எப்படி? மனம் எரியணும். சொல்லுங்க, என் மனம் எரியணும் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? ஊசாய் சொல்றாரு, அப்பா உங்க அப்பா எக்ஸ்பர்ட்டுப்பா வார்ல, சின்ன வயசுலேருந்து சிங்கத்தை சந்திச்சு, கரடியை சந்திச்சு, அப்பாவால் தள்ளப்பட்டு, சகோதரர்களிட்ட திட்டு வாங்கி, ராஜாவினால் ஒதுக்கப்பட்டு, துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டு, பின்தொடரப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, துரோகத்தை அனுபவித்து வளர்த்திருக்கிறார் கர்த்தர் தாவீதை. இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டேவிடை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனை இதே வார்த்தை சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது வேதம். என்ன? மேன் ஆஃப் வார். ஆனால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் he is a man of war. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் he is expert in war. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். யுத்த புருஷன்னு 2 இடத்துலும் தமிழில் தான் அப்படிதான் இருக்கு. எத்தனை பேர் யாரெல்லாம் குத்தப்பட்டு, துரத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, you are becoming an expert in war. கையை அசைச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு இப்ப நன்றி சொல்லுங்க. ஏன் என்ன அவங்க துரத்துனாங்க? ஏன் என்ன அவங்க தூஷித்தாங்க? ஏன் என்ன குத்துனாங்க? ஏன் என்ன அடிச்சாங்க? ஏன் என்னை குறித்து இழிவா பேசுனாங்க? God was training me. கர்த்தர் என்னை எக்ஸ்பர்ட்டா மாத்திக்கிட்டு இருந்தாரு. வெறும் சாதாரண யுத்த புருஷனா என்னால ராஜ்யத்தெல்லாம் கைப்பற்ற முடியாது. எக்ஸ்பர்ட் இன் வாரா மாறினாதான் ராஜ்யத்தை கைப்பற்ற முடியும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்னைக்கு யாரை தேடுறாரு தெரியுமா? டேலண்ட் உள்ளவங்கள இல்ல. நோ நோ நோ. கர்த்தர் யாரை தேடுறாரு தெரியுமா? ரொம்ப பேக்ரவுண்ட் உள்ளவங்கள இல்ல. கர்த்தர் யாரை தெரியுமா தேடுறாரு? மனம் எரிகிறவர்களை தேடுகிறார். மனம் எரிகிறவர்களை தேடுறாரு. இந்த பூமி எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். தி கிங்டம் என் அப்பா, இந்த ஆத்துமாக்கள் அப்பாது. சோல் வின்னிங் எப்படி வரணும் தெரியுமா? மனம் எரிந்து வரணுங்க. எப்படி இருக்கணும்? இன்னைக்கு எப்படி தெரியுமா மாற போறீங்க? குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி மாற போறீங்க. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு யுத்த எக்ஸ்பர்ட் இன் வாரா மாற போறீங்க? இதுக்கப்புறம் எதுவும் உங்களை அசைக்க போறதில்ல. எது வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். அக்கா ஒரு சாட்சி சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் கெனா. கார்ல கீழே கெனாவை விட்டுட்டு அவங்க நினைவுக்கு வந்துச்சு, கெனாவை விட்டுட்டோம். அப்ப அக்கா எப்படி ஓடுனாங்கன்னு அக்காவுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்கள சுற்றி இருந்தவங்க ஒருவேளை அதை பார்த்துருந்தீங்கன்னா, இந்த தாய்க்கு எதிர்க்க எது வந்திருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க? அக்கா தள்ளு. ஆமென். ஒரு சீஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி மனம் எரியணும். அல்லேலூயா. எது எதிர்க்க வந்தால் ஆமென். என்னுடையதை நான் எடுக்க போறேன், என்னுடையதை நான் வாங்க போறேன், அது என்னுடையது. எத்தனை பேர் ஆமென்? அதுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கு தேடுகிறாருங்க. இந்த பூமியில கர்த்தர் எதை செய்ய நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் சிங்காசனத்துல, உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவர் மனசுல தோணுது, 400 வருஷம் இந்த உலகத்துக்கு இருண்ட காலம். ஆமாதானங்க? தெரியுமா எப்ப அது? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில 400 years of darkness where the heaven didn't meet earth. பரலோகத்துக்கும் பூமிக்கும் கனெக்ஷனே இல்லை. தேவ தூதர்களும் வருகிறத, ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லை. ஆண்டவரால் இன்ஸ்பயர் பட்ட எந்த ஆசாரனும் ஆசாரிய பதவியில இல்லை. நத்திங். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இப்ப யோசிக்கிறார். 400 வருஷம் முடிவில் ஆண்டவர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார் தெரியுமா? சரி, இட்ஸ் டைம் டு சென்ட் மை சன். ஆமென். இப்ப ஆண்டவர் மனசுல என்ன யோசிக்கிறார்னா, ஒரு பிளான் வருது ஆண்டவருக்கு. என்னன்னா, redemption plan. that is redemption plan. what is that? மீட்பு அப்படின்ற ஒரு பிளான் வந்து, இந்த ஐடியா வந்த உடனே ஆண்டவர் தேட ஆரம்பிக்கிறார். ஆமென். யாரை தேடினாருன்னு யோசிக்கிறீங்க? இந்த ஐடியா வந்த உடனே
பூமியில வர்ஜின் விமனை தேடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை தேடுறாரு? அவரே என்ன பண்ணிருக்கலாம்? அவரே நேரடியா இறங்கி வந்து சாத்தானை மிதிச்சு போட்டு போயிருக்கலாம். இப்ப யாரை தேடுறாரு? கற்புள்ள ஒரு கன்னிகையை தேடுகிறார். இப்ப கற்புள்ள கன்னிகைக்கு முன்னாடி ஆமென் ஆஃபர் வைக்கப்படுது. யாரு? கேப்ரியல் அந்த ஆஃபர் வாங்கிட்டு வராரு. ஆஃபர் லெட்டர் தெரியுங்களா? ஆமா. இந்த ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு வந்துச்சுன்னா, அந்த பதவி உங்களுக்கு பிடித்திருந்தால், அந்த பதவிக்கு ஏற்ற ஊதியம் அதில் இருந்தால், ஷிஃப்ட் டைமிங் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா இருந்தா, யூ கேன் அக்செப்ட் த ஆஃபர் ஆர் யூ கேன் டிக்ளைன் இட், ரிஜெக்ட் இட். நீங்க ஒன்று அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். இப்போ ஆஃபர் லெட்டரை கையில பிடிச்சுக்கிட்டு கேப்ரியல் வரார். யார்கிட்ட? வர்ஜின் மேரி கிட்ட. ஆமென். கன்னிகையின் இடத்துல வரார். இப்போ ஆஃபர் லெட்டரை முன்னாடி வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? ஆண்டவருக்கு மனசுல இந்த ஜனங்களை மீட்டுறலாம், நானும் ஒரு வருஷம் என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருச்சு, இவங்களை தூக்கிடலாம், இவங்களை எனக்கு முன்னாடி ராஜாக்களா ஆசாரியர்களா நிறுத்திடலாம் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. அவர் நினைச்சிட்டாரு, ஆர்டரை கொடுத்துட்டாரு. நீ அக்செப்ட் பண்றியா இல்லையா? அதான் கேப்ரியல் கேட்கிறாரு மேரி கிட்ட. இப்ப மேரி உடனே என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவருக்கு மேரியுடைய கர்ப்பம் வேண்டும். ஆமாவா இல்லைங்களா? என்ன வேணும்? வேண்டும். இப்போ ஆஃபர் லெட்டர் வருது. ஆர் யூ வில்லிங் டு கிவ் யுவர் பாடி? உன் சரீரத்தை கிறிஸ்துவை சுமக்க நீ தருகிறாயா? அந்த ஆஃபர் லெட்டரே கொஞ்சம் கன்ஃபியூஷிங்கா இருக்கு. ஏன்னா இவளோ 2வது ஃபெயிலு, கிடைக்கிற வேலையோ 5 லட்சம் சம்பளம். இப்ப அப்படித்தானே இருக்கும். ஆமாவா இல்லைங்களாங்க? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய தங்கச்சிக்கு வேலை கொரோனா டைம்ல ஒர்க்கு அவ தேடிக்கிட்டு இருந்தா. தேடிக்கிட்டு இருக்கும் போது அவ சும்மா எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணியிருந்தா ரேண்டமா. அப்போ ஒரு ஆஃபர் லெட்டர், நிறைய இன்டர்வியூஸ் வரும், அட்டன் பண்ணுவா, ஆஃபர் லெட்டர் வரும், அங்கே போகணும் இங்கே போகணும். சரி, அவளுக்கு எதுவுமே செட் ஆகலை. கடைசியாக ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அக்செப்ட் பண்ணிட்டா. ஆமென், அக்செப்ட் பண்ணிட்டா. இப்போ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. ஏன்னா அங்கெல்லாம் வந்து மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க வேலைக்கு. அந்த மீடியேட்டர்ஸுடைய பேர் தான் கீழே இருந்துச்சு. ஸோ அவன் என்ன நினச்சிட்டான்னா, அந்த மீடியேட்டர் கம்பெனியில் தான் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, அக்செப்ட் பண்ணிவிட்டு மேடம் அமைதியாயிட்டாங்க. திடீர்னு ஃபோன் வருது எங்களுக்கு. பிரின்சி உனக்கு தெரியுமா நான் எங்கே வேலை செய்ய போகிறேன் தெரியுமா? எனக்கே தெரியாது. எனக்கு ஆக்சுவலி ஆப்பிளில் வேலை கிடைச்சிருக்கு. அவளால் நம்பவே முடியல. என்னன்னா, நமக்கு ஆப்பிள்லையா? ஏன்னா அவள் ஆப்பிளுக்கு அப்ளையே பண்ணலை. அதாவது அவள் மனதில் நம்ம ஆப்பிள் கம்பெனியில் வேலை செய்யணுன்ற எண்ணம் கூட தோன்றினதில்லை. அவள் சும்மா அப்ளை பண்ணா, ஏதோ ஒன்று கிடைச்சிச்சுன்னு அவள் நினச்சா. பட் when she found it was from an ஆப்பிள் கம்பெனி, அவளுடைய உற்சாகத்துக்கு அளவே இல்லை. அப்படிதான் மேரியும். ஆமென். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. நான் தான் அப்ளையே பண்ணலையே, மேரி நினச்சிருப்பா. நான் தான் அப்ளையே பண்ணலையே 1. 2வது, நான் குவாலிஃபைடே இல்லையே 2. ஆமென். நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. நான் ஊழியம் செய்கிறோம், வேணா ஊழியத்துக்கு கொடுத்து உதவுறேன். உங்கள் கையை தான் கர்த்தர் பிடிப்பார், உங்கள் பணத்தை விட்டுருவார். ஆமென். நானும் வாலிப பருவத்தில் எங்கள் பாஸ்டர் வந்து ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா, நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் 50% 60% நான் கொடுப்பேன் ஆண்டவரே. நான் கொடுப்பேன்னு தான் சொன்னேன். கொடுக்க கூட எனக்கு வந்த முதல் சேலரியை, எனக்கு 12 மாதம் வந்த ஸ்டைஃபெண்டை ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு மாத சேலரி ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன். நான் நினைக்கிறேன், கொடுத்த உடனே பிடிச்சிட்டாரு போல இருக்கு என் கையை. கொடுத்தது போதும், நீ வா. ஆமென். அப்படிதான் இவ சொல்லுவா மேரி, ஐயோ நான் அப்ளை பண்ணலைங்க, இல்லை நீ தான். ஐயோ நான் குவாலிஃபைடு இல்லைங்க, இல்லை நீ தான். மேரி, உன்னை நோக்கி தான் ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. இப்போ அவளுக்கு ஃபர்ஸ்ட் அதான் அவள் கொஸ்டினே. என்ன கொஸ்டின்? எப்படி ஆகும்? அதுதான் கொஸ்டின். இங்கே நிறைய பேர் அந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எப்படி ஆகும்? நானா? ஊழியமா? அதுவா? இதுவா? எப்படி ஆகும்? ஆமென். அப்படிதான் அவள் கேட்டா. ஆனால் இப்போ சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி நிழல் வரும்பொழுது. ஆமென். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என்ன தெரியுமா? அந்த நிழலே உன்னை என்ன பண்ணிரும்?
யூ ஆர் நாட் குவாலிஃபைட். அது ஆண்டருக்கு தெரியும். நம்மளை குவாலிஃபை பண்ணுறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பரிசுத்தவான் இல்லை, அப்போனா நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்று. நீங்கள் பரிசுத்தவான் இல்லை, அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சுயமாய் ஒருவனால் பரிசுத்தவானாய் மாற முடியாது. உங்களை பரிசுத்தமாக்க, உங்களை மனவாட்டி ஆக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான் தேவை, இதோ நான் அடிமை. அல்லேலூயா. அனாயிட்டிங் செஷன்ல நிறைய பேர் யூ ஆர் நாட் ஓப்பனிங் அப், அதனால தான் ஆண்டவர் உங்களை நிரப்ப முடியல. எஸ், அவ எப்படி தெரியும் ஓபன் பண்ணா? எடுத்துக்கோங்க ஆண்டவரே, என் கர்ப்பத்தை எடுத்துக்கோங்க, என் சரீரத்தை எடுத்துக்கோங்க, என் ஆத்மாவை எடுத்துக்கோங்க, என் ஆவி எடுத்துக்கோங்க. இதோ whatever you want to do it. That's how you should accept an offer letter from heaven. அப்படிதான் ஊழிய அழைப்பை அக்செப்ட் பண்ணணும். அல்லேலூயா. எஸ் ஆர் நோ? பிளான் வந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை, அவர் மனசுல ஒரு திட்டம் வந்து அவர் வாய் சொல்லும், யாரை அனுப்புவேன். அல்லேலூயா. மீட்பு என்ற திட்டம் வந்த உடனே யாரை அனுப்புவேன், இதோ மரியாள் இருக்கிறார். இப்ப அவருக்கு முன்னாடி ஒரு பாதையை செவ்வை பண்ணணுமே, யாரை அனுப்புவேன், இதோ சகரியா எலிசபெத் என்கிற உத்தம புருஷனும் ஸ்திரீயும் இருக்கிறார். இங்க இப்ப அடி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். யாருக்கு? சகரியாக்கும் எலிசபெத்தும். ஆமென். இங்க வந்தது ஆஃபர் லெட்டர், அங்க வந்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இங்க எதிர்பாராமல் வந்தது, அங்கு எதிர்பார்த்தது வந்தது. ஏசு கை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எதிர்பாராத ஆஃபர் லெட்டரும் வரும், நீங்க எதிர்பார்க்காத அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் இன்றைக்கு வரப்போகுது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருவாராக. அல்லேலூயா. அந்த வார்த்தையை, ஒரே ஒரு வார்த்தை, அதை வாசிக்கலாமா? லூக்கா வாசிக்கலாம். அந்த வார்த்தையை மட்டும், ரொம்ப அழகா இருக்கும். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அந்த வசனத்துல இருந்து. ஐ திங்க் இட்ஸ் சாப்டர் 2, லூக்கா 2ஆம் அதிகாரம். எடுத்துக்கொண்டீங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 2. ஓகே, நான் வாசிக்கிறேன். ஓகே, லூக்கா 1ஆம் அதிகாரம், சாரி 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திலிருந்து தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். ஹல்லேலூயா. யாரை அனுப்புவேன்னு கர்த்தர் தேடின உடனே அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரர் என்ன பண்ணிட்டே இருக்கு, அவர் கண்கள் அப்படியே பூமி மேல உலாவிக்கிட்டே இருக்கும். எதுக்காக தெரியுமா? யார் என் காரியமாய் போவார். ஹல்லேலூயா. இங்க நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க அந்த பைபிள்ல, அனுப்பப்பட்டான். 19ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, அந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். 2 வார்த்தை. ஆமென். இப்ப ஜெபிக்க போறோம். கை உயர்த்துங்க. ஆண்டவரே, எனக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட, ஆமென், ஆஃபர் லெட்டரோட அனுப்பும். சொல்லுங்களேன், அனுப்பும். அனுப்பும். எதிர்பார்த்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சகரியா எலிசபெத் கிட்ட வந்துச்சு. எதிர்பார்த்தராத ஆஃபர் லெட்டர் மரியாளுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. ஆனா இந்த மீட்பின் பணிக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் பிடிச்ச பாத்திரங்கள் தான் இது. ரொம்ப அழகா பவுல் சொல்வார், கர்த்தர் என்னை எதற்காய் பிடித்தாரோ. ஆமென். என்ன பண்ணாரு? கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தாரோன்னு சொல்லல, என்னை எதற்காய் பிடிச்சார். செம்ம பிடி. ஆண்டு பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியெல்லாம் பண்ணியெல்லாம் அப்படியே லூஸ் விட்டு திரும்பி எல்லாம் வந்துடலாம்னு நினைக்காதீங்க. இப்படி பிடிச்ச, அப்படிதான் பிடிச்சாரு. எப்படி? சவுல ஓடிக்கிட்டு இருந்தாரு. எங்க? பார்க்கிறவனெல்லாம் என்ன பண்ணோம்? இயேசுவின் நாமத்துல. உங்க வீட்டில் சில பேரை கர்த்தர் பிடிக்கணும் தானே? அப்படி இருக்காங்களா? ஆமா சிஸ்டர், ஓடுறாங்க சிஸ்டர், எதையோ சாதிக்க போற மாதிரி. கை உயர்த்துங்க. நீங்க உயர்த்தினா கர்த்தர் பிடிப்பார். கை உயர்த்தி அவங்க பேரை சொல்லுங்களேன். ஆண்டவரே பிடிங்கப்பா, அந்த சட்டக்காலரை கொஞ்சம் பிடிங்க. ஓட்டம் தாங்க முடியல, வீட்டுல சேட்டை தாங்க முடியல,
வாய் ரொம்ப நீளமா இருக்கு. பிடிச்சிருங்க ஏசப்பா, பிடிச்சிருங்க. ஆமென், ஆமென். சின்ன சின்ன ஜெபங்கள் ரொம்ப பவர்ஃபுல். அதுவும் ஆலயத்தில், இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற உங்கள் ஜெபங்களுக்கு என் செவிகள் கேட்கிற, என் கண்கள் அதனால இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்க ஜெபிக்கிற ஒரு சின்ன பிரேயர் கூட பவர்ஃபுல் தான். அல்லேலூயா, ஆமென். அப்படி நீங்க சொல்லணும். பிடிக்கிறாரு. இப்ப ஆண்டவர் தேடுறாரு. மீட்பின் பணிக்காக ஆண்டவர் பிடிச்ச முதல் பாடி. ஆமென். ஏன் பாடின்னு நான் சொன்னேன் தெரியுமா? சரீரம், சரீரத்தை உடைய ஒரு மனுஷன் கர்த்தருக்கு தேவை. ஆமென். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், பிசிக்கல் ரெல்ம்ல ஒர்க் ஆகணும்னா காட் நீட்ஸ். அதனால தான் வசனம் சொல்லுது, இயேசு மீட்பின் பணியை தொடங்குவதற்கு வரும் பொழுது எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் ஒரு சரீரத்தை கேட்டு வாங்கினார். அவர் அப்படியே ஸ்பிரிட்டா வந்து ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டு சிலுவையில் மறிச்சிட்டு போல, ஆண்டவரே இந்த பூமியில போய் நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னா எனக்கு ஒரு சரீரம் வேண்டும் என்று கேட்டு சரீரத்தை வாங்கி கொண்டு வந்தார். இந்த பூமியில எதை செய்யணும்னாலும் யூ நீட் அ பிசிக்கல் பாடி. அல்லேலூயா. தேவனும் ஆவியா இருக்கிறார், பிசாசும் ஆவியா இருக்கிறான். இந்த சரீரத்தில் யாருக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். யூ நீட். நீங்கள் இந்த பாடி யாருக்கு விட்டு கொடுக்குறீங்க? அன்றைக்கு மரியாள் சொன்னா நான் விட்டு கொடுக்குறேன். அன்றைக்கு எலிசபெத் சொன்னா ஐயோ எனக்கு பலவீனம் இருக்கு, ஐ எம் வீக். ஆனாலும் இயேசுக்கு முன் நடக்கிற ஒரு மனுஷனை கொடுக்கணும்னா நான் வீக்காக இருந்தாலும் விட்டு கொடுக்குறேன். எனக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் விட்டு கொடுக்குறேன்? என்னை யூஸ் பண்ணுங்கப்பா, என்னை யூஸ் பண்ணுங்கப்பா, என்னை யூஸ் பண்ணுங்கப்பா. அப்படி நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க அவருடைய சத்தம் இன்னைக்கு உங்கள் காதுகளில் துணை, யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வேதம் நமக்கு ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவர் தேடுகிறது பார்ட்னர்ஸை. கர்த்தர் தேடுறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், என்ன வார்த்தை? பார்ட்னர்ஸ். ஆமென். பரலோகத்தோடு கை கோத்து வேலை செய்யறதுக்கு கர்த்தர் ஆட்களை தேடுகிறார். அல்லேலூயா. இந்த பார்ட்னர், இந்த வார்த்தை தான் கர்த்தர் என்னோட பேசிக்கிட்டே இருந்த வார்த்தை நேற்று ராத்திரியிலேருந்து. பார்ட்னர்ஸ். ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களை ஏதோ சீஷன் அப்படிலாம் நான் சொல்லப்பா, நான் உங்களை என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன் சொல்லுங்களேன். ஒரு சீஷன் என்பவன் யார் தெரியுமா? இயேசுவுக்கு சிநேகிதன். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள தனக்கு கீழே வச்சுக்கல. பைபிள் என்ன சொல்லுது? இந்த வார்த்தையை வாசிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சீஷர்களை பிடித்து தனக்கு கீழாக வைத்துக் கொள்ளவில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் 12 தேர்ந்தெடுத்து தம்மோடு இருக்கவும். வித் ஜீசஸ், நாட் அண்டர் ஜீசஸ். அல்லேலூயா. அண்டர் ஜீசஸ் நம்ம சொல்லணும், ஆமா அவர் தான் மேலே. ஆமென். சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வித் மீ, என் கூட வா, என் கூட வா, நீ என்னோட ஃப்ரெண்டு. நான் உனக்கு சொல்றேன், ஃப்ரெண்டு கிட்ட தான் இருதயத்தை திறப்பாங்க. ஆமா தானே? நிறைய யூத்ஸ் கிட்டலாம் பேசும்போது சொல்லுவாங்க, பெற்றோர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதுவே நாங்கள் போய் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணோம்னா, நாங்கள் பேசணும்னா எங்ககிட்ட சொல்லுவாங்க. பிகாஸ் தே திங்க் நம்ம அதெல்லாம் ஒரு விஷயம். நாங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இதெல்லாம் நிறைய பேர் அப்படிலாம் சொல்லிட்டோன்னா உடனே யூத் சொல்லுவாங்க, அப்படியா இதை விட நிறைய பண்ணியிருக்காங்களாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். நானும் கேரனும் நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், இந்த ஜெனரேஷனுக்கு என்னங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜெனரேஷனுக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வேணாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வேணும். அல்லேலூயா. இதை செய், அதை செய், இப்படி இரு, அப்படி இரு அப்படின்னு சொல்லுகிறவர்களை வைத்து வாலிப பிள்ளைகளை உருவாக்க முடியாதுங்க. எனக்கு இது தேவ ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது. ஆண்டவர் சொன்னார், யூ ஷுட் பி அன் இன்ஃப்ளூயன்சர். இந்த இன்ஃப்ளூயன்சர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவரை அவர்களை கட்டாயப்படுத்தாமலே நம்முடைய ஐடியாஸை அவங்கள செய்ய வைக்கிறது. எப்படிங்க? வற்புறுத்தாமல் வேலை வாங்குவது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இதை சொன்னோன்னு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறீங்க, கொஞ்சம் முகத்தெல்லாம் சிரிப்பீங்க. இப்போ இந்த யூடியூப்னு ஒன்று இருக்கா? எல்லாருமே பார்ப்பீங்க. பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி யூடியூப்பில் என்ன பண்ணுவோம்? நம்ம பார்ப்போம். இதிலெல்லாம் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு பேர் யூடியூபர்ஸ்.
இப்பெல்லாம் அவங்களுக்கு பேர் இன்ஃப்ளூயன்சஸ். அவங்களே மாத்திட்டாங்க அவங்க பேரை. ஆமா தானே? யூத்ஸ் இருக்கீங்களா? 2K. ஆமா, எஸ் ஆர் நோ? வாட் ஐம் டெல்லிங் இஸ் ரைட். பிஃபோர் தே ஆர் கால்ட் யூடியூபர்ஸ். யூடியூப்ல வீடியோ போடுறவங்க அவங்க பேரு. ஆனா இப்ப சொல்லிக்கிறாங்க we are not யூடியூபர்ஸ், we are இன்ஃப்ளூயன்சர்ஸ். என்ன நீ அப்படி என்ன பண்ணிடுவ அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்டை வாங்குவேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ராடக்டை கூழ் மாதிரி ஆக்கி என் மூஞ்சில தடவிக்குவேன். தடவிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு சொல்லுவேன். சொல்லிட்டு கழுவிட்டு வரலான்னு சொல்லுவேன். கழுவிட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நான் வாங்குன்னு அவளை சொல்லவே மாட்டேன். ஆனால் அடுத்த நிமிஷமே அமேசானில் போய் அதை வாங்குவான். அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். அல்லேலூயா. இப்போ பாருங்க, பிள்ளைகளை இதை பண்ணு அதை பண்ணு இப்படி இரு அப்படி இருன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏன் எங்களை கம்பல் பண்ணுறீங்க? இப்போ ஆண்டவர் அதை யாரை தெரியுமா தேடுறாரு? வாலிபர்களுக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்கிற யாராவது இங்கே இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், be an influencer, don't be an instructor. அல்லேலூயா. அந்த பொண்ணு இந்த ஐட்டமை வாங்குன்னு சொல்லவே மாட்டா. ஆனா இவ போய் அதை வாங்கிடுவா, வாங்கி போட்டுருவா. ஏன்? பண்ணி காமிக்கிறா, நல்லா இருக்குன்னு சொல்றா. இதை பார்த்தோன்னா நல்லா இருக்கு போல இருக்கு அப்படின்னு இந்த அம்மா வாங்கிடும். ஆமா தானேங்க? இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு பொருள், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட நீங்க போய் எதை தேடுறீங்க? யூடியூப்ல இந்த ஃப்ரிட்ஜை குறித்து என்ன சொல்லுகிறாரு தேடுறீங்களா இல்லையா? யாராவது வந்து உங்க சட்டையை பிடிச்சி நீ வாங்கி தான் ஆகணும், எல்ஜி ஃப்ரிட்ஜ் தான் வாங்குற அப்படின்னு சொல்றாங்களா? இல்லைங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? விறுவிறுன்னு எல்ஜி ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க. என்ன காரணம்? தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங். இன்னைக்கு பிசாசு அவன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி 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 யங் ஜெனரேஷனை கவர் பண்ணுறதுக்கு நிறைய யுக்திகளை கையாண்டு அவன் முன்னேறி போயிட்டே இருக்கான். இன்றைக்கும் நான் அம்மியில் தான் அரைப்பேன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாலிப பிள்ளைகள் கை நழுவி போயிடுவாங்க. அல்லேலூயா. ராஷி தேரா லஹா துரே மாஷேதரா. எத்தனை பேர் சொல்கிறீங்க this is not something for a joke but this is a spiritual revelation? ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்றைக்கு வாலிபர்களை கர்த்தர் பிடிக்கணும். அவங்க சரீரம் கர்த்தருக்கு தேவை. இந்த பூமியில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று இயேசு இறங்கி வந்தாலே ஒரு சரீரத்தை கேட்டு வாங்குறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா, சும்மா இந்த சரீரத்தில் வாழ்ந்து ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு முடிச்ச உடனே காலி பண்ணிட்டு போற மாதிரி இந்த சரீரத்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இது தேவனுடைய ஆலயம், இது வாடகை வீடு அல்ல. ஆமென். 420 வருஷம் கதறலின் சத்தம், அடிமைத்தனம், அடி உத. இப்ப பிதா உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலிருந்து யோசிக்கிறார், என் ஜனங்களை மீட்கணுமே அப்படின்னு யோசிச்சு யாரை நான் அனுப்புவேன் என்று அவர் மனதில் நினைக்கும் பொழுது மோசே கிட்ட ஆண்டவர் போறார். ஆமென். ஆமா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் பேச சொல்றாரு. உங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் உங்க அடிமை, இதோ இருக்கிறேன், நான் அனுப்பும், இதோ என் சரீரம் இருக்கிறது. பருபலா ஷேரஹாதோ நியாலா சேரஹாதுரேலா ஷேதுசே. Who is the partner? Who is the friend? God is expecting a partner. ஒரு ஃப்ரெண்ட். ஏன் தெரியுமா ஃப்ரெண்டு? நான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னாரு, அவர் மனதை திறந்தால். ஒரு ஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஒரு ஃப்ரெண்டுக்கு இது பிடிக்கும்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிங்கன்னா அடுத்த முறை அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். ஏய் உனக்கு பிடிக்கும்னு சொன்னல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் யூத்ஸ் இருதயத்தை திறப்பாங்க. எஸ் ஆர் நோ? நீங்களே கூட பாருங்கள், உங்களுக்கு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி கூட இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அக்கா தங்கச்சிக்கிட்ட சொல்லுவோம். ஆனால் இப்போ எப்படி புருஷனை விட்டு கொடுக்குறது அக்கா தங்கச்சிக்கிட்ட? நாளைக்கு ஏதாவது ஒரு சொல்லிடுவாங்கன்ட்டு யாரோ ஒரு அக்கா உங்கள் கூடலாம் பறக்கலை, சர்ச்சில் தான் பார்த்துருக்குறீங்க, அவங்கக்கிட்ட உங்கள் இருதயத்தை திறக்கிறீங்க. வை யூ திங்க் தெம் as a partner? ஆமென். இன்னைக்கு பிதாவின் மனதில் இருக்கிறதை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறதற்கு God is expecting a partner. அல்லேலூயா. ஆமாம். அதுக்கு தான் இப்போ அவர் நினைக்கிறது,
நான் இந்த பூமியில் செய்யறதுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குது சிஸ்டர். ஆமென். அவர் நினைக்கிறதுக்கும் நான் செய்யறதுக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? எனக்கு எப்படி தெரியும் அவர் என்ன நினைக்கிறாரு? என் பொண்டாட்டி என்ன நினைக்கிறானே எனக்கு தெரியல சிஸ்டர். கல்யாணம் 25 வருஷம் ஆகுது. ஆமாம். என் புருஷன் என்ன யோசிக்கிறாருனே தெரியல சிஸ்டர். நான் தான் 10 மாதம் சுமந்து பெற்றேன், ஆனால் அது மனசில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நான் கண் பார்க்க என் கூட இருக்கிற இவங்க மனசுல இருக்கிறதே எனக்கு தெரியலையே. பிதாவின் மனசு பேசுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு சிஸ்டர், ப்ராக்டிக்கலி ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்காக தான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் என் கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்க போகிற வசனம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு வாசித்து முடிக்க போகிறோம். இதான் கடைசி வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நான் பார்க்குற மனுஷருடைய இருதயமே எனக்கு தெரியலையே. நான் பார்க்காத, என் கண்ணு பார்க்காத, என் காது, நான் இது வரைக்கும் ஆண்டவர் பேசின சத்தத்தையே கேட்டதில்லை, அவர் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் சிஸ்டர்? நான் கேட்டதில்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வார்த்தை சொல்லுது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். இப்போதான் இதுக்கு தான் ஆண்டவர் என்ன பேர்னா ஹெல்ப்பர். ஹெல்ப்பர்னு சும்மா சாதாரணமாக சொல்லாமல், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லாமா? ப்ரெசன்ட் ஹெல்ப்பர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மனசில் நினச்ச உடனே உங்கள் மனசில் டிங் அப்படின்னு வெள்ளடிக்கும். மீட்பு அப்படின்னு நினச்ச உடனே மரியாளுக்கு அல்லேலூயா. பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரும் இருந்தாலும் ஒரு பயங்கரமான ரெவலேஷனை, சபையை குறித்த சட்டத்திட்டங்களை, டாக்ட்ரின்ஸை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு கர்த்தருடைய மனசில் நினச்ச உடனே கர்த்தர் பிடிச்சது பவுல. அல்லேலூயா. ஆமாம். இப்போ அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ, தேவனுக்கும் ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்கும் ஃபிசிக்கல் ரெல்முக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் வேணும். அவர் மனசில் நினைக்கிறத நான் இங்கே செய்ய நானும் ரெடி, என் சரீரத்தை விட்டு கொடுக்க நானும் ரெடி. ஆனால் இதில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது யாரு? ஆமென். ஈபியிலிருந்து கரண்ட் பாஸ் ஆகும், நடுவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நிற்க வச்சுட்டு தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கரண்ட் எடுக்கிறீங்க. ஆமென். ஏன்னா அப்படியே பாஸ் ஆனால் சிஸ்டர் புஷ்ஷுன்னு போயிடுவோம் நம்ம. டிரான்ஸ்ஃபார்மர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவரிடத்திலிருந்து நம்முடைய உள்ளத்துக்கு அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். தொடர்ந்து வாசிச்சிடலாம், முடிக்க போகிறோம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அதுபோல தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவரை ஒருவனும் அறிய மாட்டான். 12ஆம் வசனத்தை சத்தமா எல்லாரும் வாசிக்கலாமா? வாசிச்சு முடிச்சிடலாம். சத்தமா வாசிப்போமா? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி, நல்லா அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லாமா? அறியும்படி தேவனிடத்தில் இருந்து, சொல்லுங்க சொல்லுங்க, புறப்படுகிற, சொல்லுங்க அந்த வார்த்தையை மறுபடியும், புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அல்லேலூயா. இப்ப அவர் சிங்காசனத்துல, உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல அமர்ந்து முடிச்சூர்ல ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் ஆர்டரை வாங்கிட்டு உங்க ஜப அறைக்குள்ள வந்துருவார். அல்லேலூயா. அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வாங்கிட்டு வருவார், ஆஃபர் லெட்டரையும் வாங்கிட்டு வருவார். அங்கே கேப்ரியல் தான் பண்ணார், ஏன்னா அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்படலை. ஆனால் when you come to Acts, அதுக்கப்புறம் கேப்ரியல்லாம் வரல. ஆமென். தேவ தூதர்கள் வந்தாங்க, ஆனால் மெசேஜ் கொடுக்க வந்தாங்களா? தட்டி எழுப்ப வந்தாங்க. ஆமென். அதுக்கப்புறம்லாம் மெசேஜ் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த பரிசுத்த ஆவியானவர், இவருடைய
இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்ம கண்ணு பார்க்காதவைகளை நம்மளை பார்க்க வைக்கிறவர், நம்ம காதுகள் கேட்காதவைகளை கேட்க வைக்கிறவர், நம்ம மனதிலே தோன்றி இராதவைகள் நம்ம இருதயத்துக்குள் வந்து விதைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க, நான் இதோ இருக்கிறேன்? நீங்க இதோ இருக்கிறேன்னு சொன்னாலே ஆவியானவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. ஆஃபர் லெட்டரோட வருவார், சீஷனாக ஆயத்தமானு கேட்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆஃபர் லெட்டர் வாங்கின உடனே முடிச்சிடலாம். இப்ப எத்தனை பேருக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை? ஓகே, சில பேர் கை தூக்குறாங்க. ஏன்னா நம்ம தூக்கிட்டு நாளைக்கு போலனா 4 பேர் என்ன? ஆமென். நிறைய பேர் இப்ப ஜெப குறிப்பே சொல்லாததுக்கான காரணம் என்ன சொல்லுங்க? அதை வச்சே நீங்க அவங்கள திருப்பி எதிர்த்தாக்கல் பண்ணுவீங்களே. அவன் அங்க இருக்கிற நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை தான். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். வந்த உடனே என்ன நடக்குது? நான் இந்த சுமை இறக்கி கீழே வச்சிருவேன். நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? அப்பா, எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்கீங்க? அப்பா அடி, ஸ்கூல் பிள்ளைங்க அந்த காலத்துலலாம் பேகை தூக்கிட்டு அதை இறக்கி வச்சோன்னு அந்த பிள்ளைங்க அப்பாடி முதுகெல்லாம் இப்போதான் சுமந்து சுமந்து இழைத்து போனேன். இப்படி இறக்கி வச்சுட்டு அப்பா பரலோகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஆஃபர் லெட்டர். மரியாலே ஜாலியாக இருந்திருக்குமே கேப்ரியலை பார்க்கும்போது, சகரியாவே சந்தோஷமா இருந்திருக்குமே, எலிசபெத்தே புள்ள பறந்துருச்சுன்னு ரொம்ப ஹாப்பியோ. ஆமாண்டவரே, கொஞ்சம் இப்போதான் கழுத்து ஃப்ரீயா இருக்கு, நான் கொஞ்சம் போய் என்ஜாய் பண்ணட்டுமா அப்படின்னு திரும்பறதுக்குள்ள சுமை இருந்த இடத்துல நுகம் வந்துருச்சு திருப்பியும். அல்லேலூயா. இந்த வெளிநாட்டுக்கு போறவங்கெல்லாம் அப்படிதான். வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம், அப்பாடா அப்பாடா அப்பாடா, என்ன சந்தோஷம். செஞ்சு சந்தோஷத்தோடு அங்கே போவாங்க. போயிட்டு அங்கே போய் என்ன தாங்க பண்ண போகிறாங்க? வேலை தான் செய்ய போகிறாங்க. ஆமேன். ஆமாம் தானே? எதையோ ஒன்றை இறக்கி வைக்கிற மாதிரி போய் அங்கே போய் நுகத்தை தான் மாட்டிக்கிறோம் மேலே. ஆமாவா இல்லையா? அதுதான் சீஷன். சீஷன் யார் தெரியுமா? சூப்பராக இருக்குப்பா, ஓ நான் இப்படியெல்லாம் பயன்பட போகிறேனா, என்னை கொண்டு இதெல்லாம் செய்வீங்களா, நானான்னு கேட்டுட்ருப்போம். கேட்டு முடிச்சு ஆர்டர் வந்த உடனே, ஆர்டர் வாங்கிட்டல்ல, சைனை போட்டுட்டல்ல, மாதம் கடைசி 1 லட்சம் வந்து சேரும், வா உக்கார் வேலை செய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அதுதாங்க ஊழியம். இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன் வேலையை விட்டுட்டு அப்படின்னு சொல்லும் போது, என் கூட வேலை செஞ்சவருடைய ஹஸ்பண்ட், கல்யாணம் முடிச்சு என்ன பண்ண போகிறீங்க? நான் இதுக்காக தான் வெயிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி யாராவது ஒருத்தர் வந்து என்ன கல்யாணம் பண்ண மாட்டாரா அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், காத்துட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு 2வது தான். அது மேலே எனக்கு அவ்வளோ அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை. இந்த மாதிரி ஊழியக்காரன் வந்தால் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். தனியாக நம்மளால் எங்கேயும் போய் செய்ய முடியல. உடனே அவர் சொன்னார், ஆமாம் ஊழியம்லாம் இப்போ நல்லா தானே இருக்குது, நல்லா இங்கத்தை விட நல்லா தான் சம்பாதிப்பீங்க. 1.5 லட்சம் சம்பளம் வேணான்னு சொன்னேன். ஆமேன். 2 மணி நேரம் வேலை பார்த்தா, என் கிளினிக்கில் வந்து நீ 2 hours ஒர்க் பண்ணால் உன் சம்பளத்தினுடைய நீ 1 மாதம் வேலை செய்கிற சம்பளத்தினுடைய 3/4 பாகத்தை நான் தருவேன் என்னுடைய சொல்லி சொன்னார். 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஜெபக்குழு ஜெபிப்போம். அதுக்காக அந்த காசு வேணான்னு சொன்னேன். அப்போ என் குடும்பத்துக்கு காசு தேவை, அப்பா இல்லை, அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் போய் சம்பாதிச்சா என் குடும்பம் என்ன பண்ணும்? ஆனால் அப்பா என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார், அந்த ஜெபக்குழு முக்கியம், அந்த ஆத்துமாக்களை உனக்கு நம்பி கொடுத்துருக்குறேன். டிக்ளைன் பண்ணேன். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இங்கத்தை விட நல்லா தான் சம்பாதிப்பீக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊழியக்காரருடைய சுமை வேணா இறக்கப்பட்டிருக்கலாம், ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு நுகம் இருக்கிறது. நாங்கள் ஆனால் காமிச்சிக்கவே மாட்டோங்க. நாங்கள் தான் ராஜா வீட்டு பிள்ளையாச்சே, நுகம் இருந்தாலும் யார் எங்கப்பா அப்படி போயிட்டு இருப்போம். ஆமேன். ஊழியன்றது நிறைய பேர் இன்னைக்கு மினிஸ்ட்ரி வர்றதுக்கான என்னன்னா, மினிஸ்ட்ரியில் நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்குது. நிறைய பேர் நம்மளை தேடி வந்து பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்கிறாங்க. கனம் கிடைக்குது, பாப்புலாரிட்டி கிடைக்குது, பணம் கிடைக்குது. இது ஆசையில் ஊழியத்துக்கு ஒரு வேலை
வரணும் நீங்கள் உன் மனசில் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நுகம் இருக்குது, நுகம் இருக்குது. கஷ்டப்படணும். ஆர்டரை வாங்கிட்டு சந்தோஷமாக மோசே போய் நின்னார். நான் போய் சொன்ன உடனே பார்வோன் ரிலீஸ் பண்ணிடுவாருன்னு நினச்சாரு. ஆனால் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஈஸியாக இருக்கும் மினிஸ்ட்ரி அப்படின்னு நினச்சவர் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு, இல்லை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தாலும் மினிஸ்ட்ரி இஸ் அ டஃபஸ்ட் பாத். ஆனால் ஒன்று தெரியுமா, அதில் எல்லாம் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நான் உங்களுக்கு நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்வீங்க? எழுந்து நிற்போமா? உங்கள் காதுகளில் ஒரு சத்தம் கேட்க போகுது. யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன், அவர் ஒரு வார்த்தை சொன்னா ஒரு சேனையை அழிக்கிற வல்லமையுள்ள சேராபீன்கள், வல்லமையுள்ளவங்க, ஞானம் உள்ளவங்க, அழகுள்ளவங்க, பாவம் இல்லாதவங்க, அவங்க கிட்ட ஒரு பொழுதுமே இல்லை. ஆனால் கர்த்தர் அவங்க கிட்ட கேட்கல, நம்ம கிட்ட இன்னைக்கு கேட்குறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமென். ஊழிய அழைப்பு என்பது பெரிய பாக்கியங்க. கண்களை மூடுவோமா? தேவனிடத்தில் சொல்லுங்க, அப்பா இன்றைக்கு என்னை அந்த அக்கினி சந்திக்கட்டும். அக்கினி சந்திப்பதற்கு முன்பாக ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி அந்த அக்கினி அவர்களை சந்தித்ததற்கு பின்பாக இருக்க போகிறது இல்லை. இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் உம்முடைய அடிமை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் எங்கே போக சித்தமா இருக்கிறீர், இதோ என் கழுத்தை நான் கொடுக்கிறேன் அப்பா, உம்மோடு உம்முடைய நுகத்தை நான் சுமக்கிறேன். God is expecting a partner. அந்த நுகத்தின் ஒரு பக்கம் இயேசுவின் தோள் மேல் இருக்கிறது, அந்த நுகத்தின் மறுபக்கத்தை சுமக்க தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தனியா நீ சுமந்து கொண்டு போ என்று உங்கள் வேதனையை பார்க்க கர்த்தர் உங்களை அழைக்கல. நான் சுமக்கிறேன். I need a partner today. எத்தனை பேர் கழுத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த சுமை, இந்த நுகம் லகுவா இருக்குங்க. ஏன் லகுவா இருக்கும் தெரியுமா? ஒரே காரணம் தான், ஏன்னா மறுபக்கத்தில் இயேசு இருப்பதனால லகுவா இருக்கும். நீங்க தனியா, இது ஒரு வண்டி மாடு இல்ல, இது 2 மாடு கட்டின வண்டிங்க. ஒரு பக்கத்துல இயேசு, மறுபக்கத்தில் நீங்க சும்மா கழுத்தை கொடுத்தா போதும், அவர் சுமந்து இழுத்து கொண்டு போவார். பட் he just need a partner. கோலியாத்துக்கு முன்னாடி கர்த்தரே எதையாகல ஒன்றை செஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் தாவீதை தேடி பிடிச்சு கொண்டு போய் நிறுத்தினாரு. கோலியாத்தே பயப்படாத, தனியா தாவீதே பயப்படாத, தனியா நீ எதையோ செய்ய போறது இல்ல. I am there with you as a partner. நீ கல் எறி, நான் பின்னாடி இருந்து அடிக்கிறேன். மோசே நீ பயப்படாத, இந்த செங்கடல் நான் எப்படி பிளப்பேன். You have a partner. நீ கோலை மட்டும் உயர்த்தி பிடி, நான் காற்று அனுப்பி பிரிக்கிறேன். God is not forcing you to do some tough job. ஏதோ கடினமான வேலையை உங்க கழுத்துல வைக்கிறா, நீங்க யோசிக்க வேணாம். No, that's not God meant. ஒரு பக்கத்தில் அவர் இருக்கிறார், மறுபக்கத்தில் அதை வாங்கி கொள்ள தயாரான் மட்டும் தான் கேட்கிறார். He's just expecting you to bow yourself and to commit. Lord, I am here. அரூபா சேரபா. மனம் எரியட்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம் அல்லவா இது? வஞ்சித்து உங்கள் கைகளிலிருந்து பறிக்கப்பட்டதல்லவா இது? இதை மறுபடியும் எடுப்பதற்கு அசதியா இருக்கலாமா? மனம் எரிய வேண்டாமா? கொழுந்து விட்டு எரிய வேண்டாமா? லாயே சேராஹா தூரே ஆதேசே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. எவ்வளவு பிரம்மாண்டமான தேவன் தெரியுமா? ஏசாயாவின் கண்கள் பார்த்தது உங்க கண்கள் பார்க்கட்டும். கண்களை மூடி சொல்லுங்க. ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அவர் மனசுல இருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற நீங்க தயார்னா அவருடைய கவனம் இன்றைக்கு உங்க பக்கம் வரும்.
மோசேயின் மேல் அவர் கவனம் வந்தது, மரியாளின் மேல் அவர் கவனம் வந்தது, எலிசபெத்தின் மேல் அவர் கவனம் வந்தது, பவுலின் மேல் அவர் கவனம் வந்தது. ராலா ஷேரா சேதாரோ, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. உங்களை கீழே வச்சுக்க கர்த்தர் கூப்பிடல, கூட வச்சுக்க கூப்பிடுறாரு. God is calling you to be a partner in this mission. A partner is a person. இருவர் ஒருமனப்பட்டு ஒரே காரியத்தை செய்யறது பேர் தான் பார்ட்னர்ஷிப். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். கைகளை உயர்த்தி பாடலாமா? ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். பாடலாமா? ஹalleluya, ஹalleluya. மறுபடியுமாய். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மெஷிகதுரேதா அரூபா ஷேகதரா. மனம் கொழுந்து விட்டு எரியட்டும். குட்டியை பறிகொடுத்த கரடியை போல இன்றைக்கு உன் மனதை எரிய வைக்க தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறார். இனி ஆசையாய், ஆசையாய், ஆசையாய் அருஷேதரசே கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க போராட போராளிகளை கர்த்தர் கேட்கிறார். தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குகிறவனை அல்ல, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற மனம் எரியட்டும், மனம் எரியட்டும், மனம் எரியட்டும். உள்ள மனம் கொழுந்து விட்டு எரியட்டும். தாவீது உடுக்கிற யுத்த புருஷர்களின் மனம் எரிந்தது. நான் வஞ்சிக்கப்பட்டேன், ஆனா நான் விடுகிறது இல்ல. சொல்லுங்க, நான் விடுகிறது இல்ல. சாத்தானின் ராஜ்யத்திற்கு சவால் விடுகிற சந்ததிகளை கர்த்தர் இப்பொழுது எழுப்புகிறார். You are not just a man of war, but God is transforming you to be an expert in war. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அந்நிய பாஷையில பேசி நல்ல கரங்களை தட்டி ஷேதரபோ